ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன், பராபவ வருஷம் ஆனி மாத பலன்கள் 15/6/2026 16/7/2026 வரலும் உண்டான காலகட்டம் 32 நாட்கள். இந்த மாதம் பார்த்தோம்னா 32 நாள். சரி, இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் மாறக்கூடிய கிரகங்கள் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்ன, அதற்கு பிறகு இந்த மாதத்தில் ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோம்னா, காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் செவ்வாய் இருக்கார். மிதுனத்தில் புதன் ஆட்சி சூரியனோடு சேர்ந்து, கடகத்தில் குரு உச்சம் சுக்கிரனோடு சேர்ந்து, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, சனி மீனத்தில் இருக்கார். இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள், செவ்வாய் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு 19/6/2026 அன்றைக்கி போடுறது. 5/7/2026 அன்றைக்கி சுக்கிரன் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வர்றார். இது இந்த மாதத்தினுடைய மாறுதல்கள். சரி, இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா, 20/6/2026 அன்றைக்கி ஆனி மகம் 46வது பட்ட அழகிய சிங்கர் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அதாவது அந்த ஸ்ரீரங்கநாத மகாதேசிகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அவருக்கு திருநட்சத்திரம் அதாவது பிறந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் வருது. இவருடைய முந்தைய இருந்த இந்த மடத்தில் இருந்தவரால் தான் ஸ்ரீரங்கத்தினுடைய ராஜகோபுரம் கட்டினவங்க. இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் 21/6/2026 அன்றைக்கி நடராஜர் தேர், இந்த சிதம்பரம் நடராஜர் தேர் ஆனி திருமஞ்சனம்னு சொல்லக்கூடியது 22ஆம் தேதி அன்றைக்கி கார்த்தால உத்திர நட்சத்திரம் வருது. திருமஞ்சன அலங்காரம் அன்றைக்கி. அதற்கு பிறகு 27ஆம் தேதி 27/6/2026 அன்றைக்கி சனி பிரதோஷம். அது ரொம்பவுமே முக்கியம். வருஷத்தில் 1-2 தான் சனி பிரதோஷம் வரும், ரொம்பவும் முக்கியமானது. அந்த இடத்துல அன்றைக்கி போய் சாயந்தரம் ஒரு 5-6 மணிக்கு வந்து அந்த பிரதோஷ காலத்தில் தீபாராதனை வழிபடுறது மிகவும் விசேஷம். எல்லா விதமான தோஷங்களும் நீங்கக்கூடிய விஷயம். 28ஆம் தேதி பார்த்தாலேயானால் இந்த வருஷம் ஜேஷ்டாபிஷேகம். ஜேஷ்டாபிஷேகம்னா ஆணிக்கேட்டை. ஆணிக்கேட்டையில் வந்து ரங்கநாதர் அந்த ஸ்ரீரங்கத்தில் மிகவும் விசேஷம், பழனியில் ரொம்பவும் விசேஷமாக இருக்கும். ஆணிக்கேட்டை ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்கிறது. 29ஆம் தேதி ஆனி மூலம். அதாவது ஆனி மூலம் என்னென்னா பௌர்ணமி நாள், மிகவும் பிரசித்தி பெற்றது. ஆனி மூலத்தில் பார்த்தாலேயானால் பௌர்ணமின்றதுனால, அதாவது பகலும் இரவும் நல்ல வெளிச்சத்தோடு இருக்கக்கூடிய நாள், ரொம்பவும் ஏற்றமான நாள். அதாவது பௌர்ணமியில் பற்றி நிறைய வீடியோஸ் பேசியிருக்கேன் நான். மிகவும் ஏற்றமான காலம் பௌர்ணமின்றது. அதுவும் வந்து ஆனி பௌர்ணமி ரொம்பவுமே விசேஷம். இந்த மாதத்தில் வரக்கூடிய இன்னும் ஒரு விசேஷ நாள் பார்த்தேன்னா 11/7/2026 பார்த்தேன்னா கூர்ம ஜெயந்தி. அதாவது கூர்மாவதாரம் பெருமாள் எடுத்ததுக்கு அன்றைக்கி உண்டானது கூர்ம ஜெயந்தி 11/7/2026 அன்றைக்கி. சரி, இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மாதத்தில் பார்த்தாலேனா இந்த உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுறது அப்படின்னா, நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு வேணும்னா ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து அதை கொடுங்க. உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயரோடு அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன், அந்த கட்டணத்தை கொடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டை கொடுத்து உங்களோட டிஸ்கஷன் வச்சுக்கிறேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா 45-50 வயசு ஆகுது. அவளுக்கு வந்து இந்த சந்தி இருக்கிறதுனால சில பேர் வந்து 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் அதெல்லாம் மாறி போனதுனால ராசிகளே மாறிடுறது. அதாவது ரிஷபம், மிதுனம், மிருகசீரிஷம் 2-3 மாறித்தினாலே மாறிவிடுறது. அதனால் வந்து அவங்களுக்கு பாக்கியங்கள் எது, அதாவது சுபர்கள் யார், அசுபர்கள் யார், ஏற்றங்கள் எது கொடுக்கும், எந்த கிரகம் வந்து அவளுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், தசாபுக்தி எந்த அளவுக்கு விசேஷமாக போகும், இப்போ இருக்கிற கோச்சார நிலை எந்த அளவுக்கு போகும், எது எடுத்தாலும் தடங்கள் வந்துட்டே இருக்குது, எந்த தொட்டாலும் தடங்கள் வந்துட்டே இருக்குது, இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த சந்தின்றது ரொம்பவுமே முக்கியமானது. அந்த சந்தியை பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை கணித்து அதற்கு பிறகு உங்களோடு பேசும்பொழுது உங்களுக்கு அதனுடைய பிரச்சனைகள் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு சரி பண்ண முடியுமோ அதை சரி பண்ணலாம். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக இந்த மாதம், அதாவது ஆனி மாதம் பராபவ வருஷம் எந்த மாதிரியான மாற்றத்தோடு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம்.
ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல சுக்கிரன் இந்த மாதம் இருக்கார். அதாவது வராப வருஷம் ஆனி மாதம் 15/6 17/7/26 வரலாம் 32 நாட்கள் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் பார்ப்போம், பலன்களை சொல்லுவோம். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியே 3ஆம் இடத்துல இருக்கார். உச்சம் பெற்ற குருவோடு இருக்கார். நல்ல ஒரு ஏற்றம். அது தவிர பார்த்தோம்னா 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால கலைத்துறையில் இருக்கக்கூடிய எழுத்துப்பணியில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம். அதாவது கதை, கட்டுரை, கவிதை இதெல்லாம் எழுதுகிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர புதிய வேலை கிடைக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதி 6க்கு 10ல் இருக்கிறதுனால புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வேலையின் நிமித்தமாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வரும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா ஏற்கனவே குரு பகவானும் சனியும் சனி 11ஆம் இடத்துலையும் குரு 3ஆம் இடத்துலையும் இருக்கிறது விசேஷத்தை கொடுக்கறது. ஏன்னா 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு 2 மறைவு ஸ்தானம், அதாவது உங்களுக்கு 8ஆம் இடம் 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 2 ஸ்தானத்துக்கு உண்டானவர் 3ஆம் இடத்துல இருக்கிறது. நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய முயற்சிகளும் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கும். ஏன்னா ராசிநாதனே உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா புது முயற்சிகள் மூலியமாக உங்களுக்கு பண வரவு, ஏன்னா தனக்காரகனே போய் அங்கே நிற்கிறதுனால பண வரவு நிச்சயமாக அதிகமாக இருக்கும். இளைய சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு புதுசாக வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைய போகிறது. இந்த மாதம் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசியில் உள்ள வரார். எப்போ அப்படின்னா ராசியில் வரக்கூடியது 19/6/2026 உங்களுடைய ராசிக்கே செவ்வாய் வரார். செவ்வாய் வந்த உடனே பார்த்தோம்னா 12ஆம் அதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால சில செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. செலவுகள் பார்த்தோம்னா அதாவது வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு. உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா உடல்நிலையில் பார்த்தலையானால் செவ்வாய் உங்களுடைய ராசியில் உட்காரதுனால சப்தமாதிபதினு சொல்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். உடல்நிலையில் உஷ்ணம் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் இது பார்த்தோம்னா உஷ்ணம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர எதிர்பாலினத்தவர் மூலியமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் ஆட்சி பெற்று போகிறார். 2ஆம் இடத்துல தனஸ்தான அதிபதி, தனஸ்தானத்தில் ஆட்சி பெறுறார். அவரே 5ஆம் இடத்துக்கு அதிபதி. இதனால் என்னென்னா குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கிறது அது வீரியத்தை அதிகமாக்கும். அதாவது இவ்வளோ நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்கள், இந்த ஆண் மலட்டுத்தன்மை இருக்கிறவங்க, அவங்களுக்கு கவுண்ட்ஸ் கம்மியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கும்பொழுது நல்லபடியாக இருக்கக்கூடிய, அதுவும் புத்திர காரகனோடு சேர்ந்து இருக்கிறதுனால நிச்சயமாக கவுண்ட்ஸ் கூடக்கூடிய வாய்ப்புகள், அதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். சூரியன் இருக்கிறதுனால கொஞ்சம் பேச்சு படபடப்பு இருக்கும். இருந்தாலும் புதன் இருக்கிறதுனால நளினமாக பேசி எல்லாவற்றையும் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிபதி உங்களுடைய சுகத்தை கொடுக்கக்கூடியவர். அவர் குடும்பஸ்தானத்திலே போய் உட்கார்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையிலும் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம். ராசியின் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கார். அவர் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எழுத்து பணிகளில் இருக்கிறவங்க நல்ல ஒரு ஏற்றம். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு மாறுதல்கள் வரும். அது தவிர பால் சம்பந்தமான வியாபாரங்கள், அது தவிர வெள்ளை ஆடை சம்பந்தமான வியாபாரங்களில் பெரிய ஏற்றம் இருக்கும். அது தவிர உங்களுடைய இந்த லைட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் ஆட்சி பெற்று போகிறார். இதன் மூலியமாக செல்வங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் டபுள் இல்லைனா ட்ரிபிள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். என்ன சார், நீங்கள் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட் 75,000 பாயிண்ட் 72,000 பாயிண்ட் ரொம்ப கிராஷ் டவுனில் இருக்குது, இது எப்படி சார்? இன்னுமே படிப்படியாக ஷேர் மார்க்கெட் ஏற ஆரம்பிக்கும் பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. வேகம் அதிகமாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் உங்களுடைய ராசியில் வந்து உட்கார்றதுனால வேகம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம், உஷ்ணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா பேச்சில் வந்து 2ஆம் இடத்துல சூரியன் வந்து உட்கார்ந்தாலும் பேச்சு படபடப்பாக வந்ததுனாலும் புதனோட சேர்ந்து இருக்கிறதுனால அதாவது ஆட்சி பெற்ற புதனோடு இருக்கிறதுனால நளினமாக வந்து எதிர்த்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட வேலையை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் சில நாட்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். அந்த புதிய முயற்சிகள் வேண்டாம்னு சொல்கிற நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் இன்றைக்கி வருது அப்படின்னு பார்த்தோம்னா 29/6/2026 1/7/2026 வரலும் உண்டான நாட்கள். சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம். புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். ஒரு வேளை நீங்கள் பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அருகில் இருக்கக்கூடிய கோசாலைக்கு போங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு கட்டு அகத்திக்கீரை வாங்கி கோசாலையில் பசுவுக்கு கொடுங்க. உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இந்த மாதம் வந்து உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெருமாள் தாயாரை போய் சேவிச்சுட்டு தாயாருக்கு ஒரு நெய் விளக்கு போட்டுவாங்க. உங்களுக்கு வருகின்ற வரப்போகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமாக காத்திருக்கிறது.